to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48 இருந்து 52 வரை வாசிக்கலாம். Mark's Gospel chapter 10 verses 48 to 52. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அதற்கு குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We heard of an incident which took place when Jesus Christ lived on this earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு குருடன் பார்வை இல்லாதவனாக இயேசுவை நோக்கி தேவனே எனக்கு இரங்கும் என்று அவன் சத்தமிட்டுக் கொண்டிருந்தான். Here one blind man without sight, he was crying unto Jesus saying, Jesus have mercy on me. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் அபயமிட்டுக் கொண்டிருந்தான். He cried out saying, Thou son of David have mercy on me. இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான அறிமுகமான ஒரு வேத பகுதி. Dear beloved, this is a portion of the word of God which is known by all. அவனுடைய சத்தம் அதிகமான பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். When he cried out more loudly, Jesus stood by and said and asked a question. இயேசுவினிடத்தில் வந்த மனிதனுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. Unto him who came to Jesus was asked a question. 51ஆம் வசனம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். Verse 51 he asked, What wilt thou that I should do unto you? அவனுக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி இருந்தது. கர்த்தர் கேட்கிறார் உனக்கு என்ன தேவை என்று நீ காத்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். And there was a question from the Lord unto him asking, What wilt thou that I should do unto you? அவன் ஒரு குருடன். He was a blind man. அவன் ஒரு பார்வையற்றவன். He had no sight. இந்த உலகத்திலே அவன் எதையுமே காணாதவன். He could not see anything in this world. ஆனால் அவனுக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள் இல்லாவிட்டால் நிர்பந்தமான நிலவரங்கள் இருந்தது. But he had many troubles or desperate situations within himself. அவன் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிற அளவில் அவனுடைய வாழ்வின் தரம் கீழ்த்தரமாக மாறிவிட்டது. His standard of life came to a posting where he would beg. நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்தபோது இயேசு அவனை பார்த்து கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். When a desperate situation he came to Jesus, he asked him a question, What wilt thou that I should do unto thee? இன்றைக்கும் இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தோடு ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். Even today with this voice the Lord has come in our midst this morning. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உனக்கு தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து இன்றைக்கு வருகிறதான கேள்வி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Beloved child of God, sister and brother, the Lord asks you a question from heaven saying, What should I do unto you? இன்றைக்கு மெசேஜே அதுதான். Today's message is that. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What will thou that I should do unto இந்த thee? வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இந்த காலை வேளையிலே இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். The Lord wants to intervene with us with these words. நீங்களும் கூட பலதரப்பட்ட நிலவரங்களில் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறீர்கள். You too in many situations have come to this ஆண்டவரை நோக்கி இவ்வளவு நேரம் ஆவியிலே நீங்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தீர்கள். You have been crying out in your spirit all these times. உங்களுடைய ஆத்துமாவினுடைய கதறுதலை அவர் கேட்டிருக்கிறார். The Lord had heard the cry of your soul. நீங்கள் என்ன விதத்திலே நீங்கள் வந்தீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். The Lord knows in what situation you had come here. இப்பொழுது அவர் உங்களிடத்திலும் கேட்கக்கூடிய அதே வார்த்தைதான். Now it is the same word that he is asking towards you. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What will thou that I should do unto you? அவன் பார்வையற்றவன். He was blind. அவனிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்கலாமா? Can such a question be asked to him? ஒரு டாக்டர்ட்ட போய் நிக்கும் பொழுது அவன் அந்த பேஷண்ட பார்த்துட்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னா அவன் என்ன சொல்ல முடியும்? When you go to a doctor and stand and he's asking what should I do unto the patient? அவனே ஒரு வியாதியஸ்தன். He himself is a sick person. அவன் மருத்துவனை தேடி போயிருக்கிறான். He is going seeking for a doctor. அங்கே போனபோது நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ட்ரீட்மென்ட் கொடுங்க, எனக்கு மருந்து கொடுங்க, எனக்கு ஊசி போடுங்க, எனக்கு என்னென்ன பாதிப்புன்னு சொல்லுவான். உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா அவர் என்ன செய்ய முடியும்? When he is going there and asking him what I should do, he will say that he should be given him in the injection and the medicine. ஏன் இந்த வார்த்தையை இயேசு அவனிடத்தில் கேட்டார்? Why did Jesus ask such a question to him? அவன் நோக்கம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் அறிய விரும்பினார். He wanted to know what was his purpose. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே இதை போன்ற ஒரு நிலவரத்திலே தள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஆலயத்தின் வாசலிலே காத்துக் கொண்டிருந்தான். In Acts 2nd chapter we see a person in the same situation was standing in the doorstep of the temple. அவன் ஒரு பிறவி சப்பானியாக இருந்த மனிதன். He was a lame.
ஒரு 40 வயது அவனுக்கு ஏறக்குறைய இருந்தது. He was around 40 years. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். Acts of Apostles, 3rd chapter, we can see this incident. இவன் இப்பொழுது அந்த ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். He was sitting at the temple, temple of the temple. அவனுக்கு சுகமாக வேண்டும் என்கிற தரிசனம் அவனை விட்டு போய்விட்டது. He had the vision that he should be healed has gone from him. நம்மை ஒரு தேவனால் நடக்க வைக்க முடியும் என்கிற நிச்சயமும் அவனை விட்டு போய்விட்டது. A surety that the Lord will make him to walk has gone out from him. அவனுடைய இப்பொழுது மைண்ட் பிச்சை எடுக்கிறது மாத்திரமே அவனுடைய மைண்ட்ல இருந்தது. Now in his mind was to ask alms. அதனாலதான் அவர்கள் அவனிடத்தில் போன பொழுது பேதுருவும் யோவானும் அவர்களை கடந்து போன பொழுது அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் என்று 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 5 we see that when Peter and John went that side, he thought that he looked unto them expecting something from them. 3ஆம் வசனத்திலே அவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு அவர்களிடத்தில் பிச்சை தான் கேட்டான். In verse 3, looking unto Peter and John, he asked alms from them. அவனுடைய சப்பானித்தன்மை மாறுகிற அந்த எண்ணங்கள் அவனை விட்டு போய் இப்பொழுது ஏதாவது வாழ்க்கைக்கு பொழைப்புக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற அந்த எண்ணம் மாறி அவன் வித்தியாசமான கோணத்தில் இருந்தபடினால்தான் இயேசு இந்த மனிதனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது பிச்சை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறியா இல்ல உனக்கு டிரஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறியா? அதுக்கு தான் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Because in his mind he had the mind only to ask alms and not to be healed of his lameness. Jesus here asked this question as to what I should do unto you. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது John's Gospel 5th chapter, அங்கே பெதஸ்தா குளத்தண்டை இயேசு கிறிஸ்து கடந்து போனார். Jesus went to the pool of Bethesda. அங்கே 38 வருடமாக வேதனைப்பட்ட ஒரு மனிதனை அவர் கண்டார். There he saw a man who was in infirmity for 38 years. அவன் அந்த பெதஸ்தா குளத்தை விட்டு எழுந்து வந்து விட்டான். He came out of the pool of Bethesda. அவனுக்கு இந்த குளம் கலக்கப்படும் பொழுது தான் முதலாவது இறங்குவோம் நமக்கு சுகமாகும் என்கிற நிச்சயம் நம்பிக்கை எல்லாம் அவனை விட்டு போய் இப்பொழுது ஏதோ மண்டபத்துல கிடைக்கிறதை சாப்பிட்டு கொண்டு வாழ்க்கையை ஓட்டலாம் என்று சொல்லி அவன் அந்த 5 மண்டபங்கள்ல ஒரு மண்டபத்துக்கு வந்து உட்கார்ந்து விட்டான். He had no thought of going into the pool and getting delivered. He came into the one of the five porches and he was sitting there. 6ஆம் வசனத்திலே யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு அவனை கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? In 5th chapter verse 6 he is asking, will thou be made whole? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you have a desire to be made whole? ஏனென்றால் அவனுக்கு அந்த தரிசனம் அந்த நிச்சயம் அந்த நம்பிக்கை அந்த வாஞ்சை அந்த விருப்பம் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டு போய்விட்டது. ஆனபடியால் அதை அவன் மறந்தே போய்விட்டான். Because all the desires and his thoughts to be healed had gone away from him and therefore he was asked this question. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தான் இந்த குருடனை பார்த்து ஏற்கனவே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இயேசுவினிடத்துல இவன் என்ன பிச்சை கேட்க போறான் அப்படின்னு இயேசு பார்த்து அவன்கிட்ட கேக்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? Looking at this blind man, he was already asking alms. Therefore Jesus asked him as to what he is expecting from him. ஆனா இவன் தெளிவா இருந்தான். But he was very clear. எனக்கு பிச்சை வேண்டாம். I do not want alms. எனக்கு பணம் வேண்டாம். I don't want money. எனக்கு பொன்னு வெள்ளியும் வேண்டாம். I don't want gold and silver. எனக்கு காசு வேண்டாம். I don't want money. எனக்கு ஒரு Dress வேண்டாம். I don't want any dress. எனக்கு ஒன்றே ஒன்று தேவை, என் பார்வையை சரியாக்கிருங்க, நான் பொழைச்சுக்குவேன்னு சொன்னான். All that I desire is you set right my sight and I will live. அவன்தான் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன். He was the one who lived with a goal in his life. அவன் கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கணும்னு எதிர்பார்க்கல. என் கண் பார்வையை தெளிவாக்குங்க சுவாமி, அதை வைத்து நான் பிழைத்துக் கொண்டு என் வாழ்க்கையில நான் முன்னேறி வந்து விடுவேன். He never wanted to ask alms and live till the end. He wanted to set right his sight. With that he can come forward in his life. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். The blind man said, Lord, that I might see my sight. இயேசு அவனை பார்த்து சொன்னார், போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். Jesus said unto him, go thy way, thy faith இந்த hath made thee whole. கூட்டத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ வந்திருக்கிறாய். Beloved brother and sister who have come to this meeting, what do you expect for the Lord to do unto you? நான் ஒரு நிமிஷம் தரேன், இல்லனா 2 நிமிஷம் தரேன். I will give you 1 or 2 minutes. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. இந்த கூட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? What do you expect the Lord to do in this meeting for you? இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாய்? What do you want the Lord to do in your life? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do unto you? இது என் வாயிலிருந்து வரல, பரத்திலிருந்து வருகிற வார்த்தையாக நீங்கள் கண்களை மூடி உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தையை அனுப்புங்கள். You close your eyes and send this word as the word from heaven. 2 நிமிஷம் நீங்க ஜெபிக்கலாம். You can pray for 2 minutes. உன் வாழ்க்கையில என்ன தேவை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற தெய்வத்துக்கு
நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்? The Lord is asking as to what I should do unto you. What is your reply for him? இது குருடனுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தவிப்போடு வந்திருக்கிற உனக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. This is not the question to the blind man, but unto you who have come with the weariness to the presence of God. The Lord is questioning you. வாயை திறந்து அந்த குருடனை போல ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். As this blind man, open your mouth and say a word. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். You give the reply to the question as to what I should do unto you. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தாவே உனக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லு. நீ ஒன்று பிராங்கா கர்த்தர்ட்ட நீ பேசு. You open your mouth and speak to the Lord frankly as to what he should do to you. Praise the Lord. Hallelujah. Ribaka dabaka tidabaka tidabalam tidibika dabaka dabaka tadania. Hallelujah. 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 Ribaka dabalam tidabania. Praise God. Hidabaka dabaka tidabalam tidibika dabaka tidan. Amen. 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 Hallelujah. 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 ஆம். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணினீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. All what you have prayed unto the Lord, he will make it to pass. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். But you know what your purpose is. இந்த மனிதனுக்கு கேட்ட கேள்விக்கு தகுந்த பதிலை சொன்னான். To the question which was asked unto this man, he said the right reply. அவனுக்கு காலமெல்லாம் பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பது விருப்பம் அல்ல. He did not desire to ask alms all his life. அருமையான சகோதரனே சகோதரியே, நீயும் காலமெல்லாம் உன்னுடைய அண்ணன், உன்னுடைய தம்பி, உன்னுடைய மாமனார், மாமியார், உன்னுடைய புருஷன் வீடு, மனைவி வீடு, இப்படி மற்றவர்களிடத்துல கையேந்தி ஒரு பிச்சை எடுக்கிற வாழ்க்கை நீ வாழும்படியாக வாஞ்சிக்கிறாயா? Beloved brother, sister, do you all your lifetime want to look unto your father, mother, or your brother-in-law or father-in-law, or your husband or wife, or anybody you want to ask alms and live? அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நீ எதிர்பார்க்காத. பரத்திலிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? Don't expect your help that they will help and this person will help to you. What do you expect from heaven? கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? What is the plan of God? நீ மற்றவர்களிடத்துல வாங்குறதை விட நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, உன்னை கனப்படுத்தும்படியாக, உன்னை உயர்த்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். The Lord desires much than you asking from the others that you should give to the others and honor you. இந்த காலை வேளையிலே கூட நீங்கள் அநேகர் வேதத்தை படித்துவிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கலாம். Even this morning many of you would have read the word of God and come to the presence of God. ஆனால் வேதத்தின் அதிசயங்களை காணக்கூடிய அந்த பார்வை உனக்கு கிடைத்ததா? But did you get the sight of seeing the miracles in the word of God? இதுதான், இந்த பார்வை தான் நீ இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். It is this sight that you have to receive of the Lord today. தேவனுடைய மகிமையை காணக்கூடிய கண்களுக்காக ஜெபியுங்கள். You pray that you might see the glory of the Lord. தேவனுடைய மகத்துவமான செயல்களை காணக்கூடிய கண்களுக்காக ஜெபியுங்கள். You pray that you might see the magnificent works of the Lord. பரலோகத்தின் மகிமையை காணக்கூடிய கண்கள், அந்த பார்வை எனக்கு வேண்டும் என்று ஜெபியுங்கள். You pray that you might see the heavenly dignities. இந்த கூட்டத்திலே முதலாவது கர்த்தர் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய பார்வை தெளிவாக வேண்டும். In this meeting, what should the Lord firstly do unto you? You should receive the sight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, First Kings chapter 3, அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாலமோனிடத்திலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். here unto Solomon the Lord asked as to what I should do unto you. ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். First Kings 3:5, ask what I shall give you. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். A question was asked to him, ask what I shall give thee. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What I should do unto you. கிபியா அந்த குறிக்கப்பட்ட இடத்துல போய் அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தி அந்த ராஜா அந்த இரவிலே அங்கேயே தங்கினான். He went to a particular place called Gibeon, offered the offerings and stayed in that place itself. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கடக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். When he was tarrying in the presence of God, the Lord started to speak to him. இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். Now a question was asked to him as to ask what I shall give unto thee. ஒன்று, ஒரு மனிதனுக்கு தெய்வீக பார்வை தேவை. One thing is a man of God should have a divine sight. அந்த பார்வை கிடைத்த பொழுது அந்த பவுல் ஞானசானம் பெற்றான், அபிஷேகம் பெற்றான். When Paul received such a sight, then he took baptism and he was anointed. ஆன்மீகத்துல சரியான பார்வை வந்தால் நீ ஞானசானம் எடுப்பாய், அபிஷேகத்துக்காக காத்திருந்து அழுது நீ அதை பெற்றுக்கொள்வாய். When you have a definite or a divine sight, then definitely you will take baptism and you will tarry and wait for Holy Spirit. இரண்டாவது கர்த்தருடைய கேள்வி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Second question, what the Lord is asking is, ask what I shall give thee. சாலமோன் கேட்டான், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். Solomon asked for a heart of wisdom. இப்ப இந்த காலையில வந்து கர்த்தர் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டா நீங்க என்னலாம் கேட்பீங்க? If the Lord should come and ask you as to what I should do unto you, what will you ask of the Lord? நம்ம தான் பெரிய பட்ஜெட் தயாரிச்சு வச்சு தானே உட்கார்ந்திருக்கிறோம். We have a great budget with us.
வீடு வேணும், நிலம் வேணும், அது வேணும், இது வேணும், உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் வேணும். All that I have in this world, every property and every riches I desire in this world. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுக்கு நீங்க ஜெபிக்க சொன்ன, நீங்க என்னெல்லாம் ஜெபிச்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். A little before I asked you to pray, you only know what you had prayed for. நான் இனிமே சில காரியங்கள் சொல்றேன், இதெல்லாம் ஜெபிச்சீங்களான்னு பாருங்க. Hereafter I will tell a few certain things, see if you have prayed for such things. பிள்ளைகளை கேட்டிருப்பாங்க, 2 Dress வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிருப்பீங்க. If the children were asked, they would have asked for 2 dresses. எப்படியாவது ஃபீஸ் கட்டிரணும்னு சொல்லுவாங்க. They will say that I should pay the fees. கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்ததெல்லாம் மெடிக்கல்ல சீட் வேணும்னு ஜெபிக்குது. And those who got good marks are asking for medical கொஞ்சம் seats. குறைஞ்ச மார்க் எடுத்ததெல்லாம் இன்ஜினியரிங்ல சீட் கிடைக்கணும்னு தடுமாறிட்டு இருக்கு. Those who got lesser marks are wanting to for engineering seats. ரொம்ப குறைஞ்சவங்க ஏதாவது ஒரு காலேஜ்ல ஏதாவது ஆர்ட் காலேஜ்லயாவது கிடைச்சிருமான்னு பார்க்கறான். Those who got even lesser marks are desiring for any seat in an arts college. இப்படி தான் அவங்க ஜெபிப்பாங்க. They will pray like this. பெற்றோர்கள் என்ன ஜெபிக்கறாங்க? How are parents praying for? ஏதோ செய்யறத கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் டெவலப் ஆயிட்டா போதும்னு யோசிக்கறான். They pray that the Lord might bless what they are doing and develop them to extent. சாலமோன்ட்ட கேட்ட கேள்விக்கு அவன் சொன்னான், கர்த்தாவே நான் போக்குவரவு அறியாத ஒரு ஆளா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, அதனால எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்டான். To the question which was asked to Solomon, he said, Lord, I do not know how to discern between good and bad. எத்தனை பேர் ஞானம் கேட்டீங்களோ தெரியாது, ஒரு சிலர் எல்லாத்துக்கும் கை வைத்துவான், அது ஜோக்கர் மாதிரி போயிட்டே இருக்காது. I do not know how many of you have asked for wisdom, it will go just on like that. எத்தனை பேர் ஞானத்தை கேட்டீங்களோ தெரியாது. How many of you have asked for wisdom? அவன் கேக்குறான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தந்தருளும். He said, Lord, you give me wisdom. 2 விதமான ஞானம் இருக்கு. There are 2 kinds of wisdom. ஒன்னு பாதாளத்திலிருந்து ஏறி வர்ற ஞானம், ஒன்னு பரலோகத்திலிருந்து இறங்கி வர்ற ஞானம். One is the wisdom from hell and one is the wisdom from heaven. எந்த ஞானத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியலையே. Which wisdom have you prayed for? பாதாளத்திலிருந்து ஏறி வர்ற ஞானம் எப்படிப்பட்டது? How is the wisdom which is coming out of hell? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எப்படிப்பட்டது? How is the wisdom which is coming from above? யாக்கோபுல தன்னுடைய நிருபத்திலே அவர் தெளிவாக எழுதுகிறார். In James we can see this. 3ஆம் அதிகாரத்திலே கடைசியில பார்க்கும் பொழுது Verse 3, chapter 3, last portion. 15ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வராமல் அது லௌகிக சம்பந்தப்பட்டது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று சொல்லுகிறார். In verse 15 we can see that the wisdom is not descending from above but is earthly, sensual and devilish. ஆனா 17ஆம் வசனத்திலே பரத்திலிருந்து ஒரு ஞானம் இறங்கி வருகிறது. But in 17th verse we can see the wisdom which is from above. அது சுத்தம், சமாதானம், சாந்தம், இரக்கம், நற்கனிகளால் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது என்று 7 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். We can see that wisdom is pure, peaceable, gentle, easy to be entreated, mercy and good fruits and without partiality and without hypocrisy. நீங்க எல்லாரும் ஞானத்துக்காக பிள்ளைகள் எல்லாம் ஜெபிச்சீங்களா? என்ன ஞானம் வேணும் இப்போ? Did the children ask for wisdom? Which wisdom do you want? இன்னைக்கு உலக ஞானங்கிறது ரொம்ப வேகமா பரவி வருகிறது. Today the wisdom of this world is very fastly உலக going on. ஞானங்கிறது இன்னைக்கு ரொம்ப full speedல வருது. Now the wisdom of this world is spread out in full speed. இன்னைக்கு ஞானங்கிறது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு வேகமாக வேலை செய்யற, அட்வான்ஸா போயிட்டு இருக்கறான். The wisdom is going beyond our knowledge and it's working in advanced manner. எல்லாமே பிசாசுக்கு நம்ம வேலை செய்யறவங்களா தான் மாறிக்கொண்டு வருகிறோம். We are only becoming people who are working for devil. உங்களுக்கு ஞானம் சொல்லுகிறது குடும்பத்தை நடத்த ஒரு ஞானம் வேணும். You need wisdom to lead your family. ஜெபம் பண்ண ஒரு ஞானம் வேணும். To pray you need a wisdom. ஆவியில நிரம்ப ஒரு ஞானம் வேணும். To get filled in the spirit you need a wisdom. சாட்சி சொல்ல ஒரு ஞானம் வேணும். To tell testimony you need wisdom. பிள்ளைகளை நடத்த ஒரு ஞானம் வேணும். To lead the children you need wisdom. புருஷனோடு வாழ்க்கை நடத்த ஒரு ஞானம் வேணும். To lead a life with a husband you need wisdom. மனைவியோடு குடும்பம் நடத்த ஒரு ஞானம் வேணும். To lead a life with a wife you need wisdom. குடும்பத்தை போஷித்து பராமரிக்க ஒரு ஞானம் வேணும். In order to feed and take care of the family you need wisdom. தாய் தகப்பனை எப்படி பராமரிக்கணும்னு அதுக்கு ஒரு ஞானம் To வேணும். take care of their parents you need wisdom. உறவினர்களோடு எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு ஞானம் வேணும். To deal with the relatives you need wisdom. ஒரு விசுவாசியோடு எப்படி பழகணும்னு ஒரு ஞானம் வேணும். To commune with a believer you need wisdom. ஊழியக்காரரோடு எப்படி பழகணும்னு ஒரு ஞானம் வேணும். You need wisdom as to how you should behave ஒரு with புதிய the worker. ஆத்மாவோடு எப்படி இடைபடணும் ஒரு ஞானம் வேணும். How you should intervene with a new worker you need wisdom. ரட்சிக்கப்படாத ஒரு மத்தியில எப்படி ஜீவிக்கணும்னு ஒரு ஞானம் வேணும். In the midst of the unsaved people as to how to live you need wisdom. பின்மாற்றக்காரர்கள் மத்தியில எப்படி காணப்படணும்னு ஒரு ஞானம் வேணும். You need wisdom to be found in the midst of backsliders. ஒரு வொர்ஷிப்புக்கு நம்ம ஆராதனைக்கு வந்திருந்தா எப்படி இருக்கணும்னு ஒரு ஞானம் வேணும். When we come to the worship we need wisdom as to how to worship. எப்படி பார்க்கணும் ஞானம் வேணும், எப்படி பேசணும் ஞானம் வேணும், எப்படி உடுத்தணும் ஞானம் வேணும். இப்படிப்பட்ட ஞானத்தினுடைய எவ்வளவோ இருக்கு. இதை விட்டுட்டு நீ கம்ப்யூட்டர் தான் வேணும்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. அதான் இலவசமாவே ரோடா கொடுக்கறானே. You need wisdom to see, wisdom to hear and wisdom to speak and without leaving this you should not ask the computer. இன்னைக்கு பிள்ளைகள் நடத்தக்கூடிய ஞானம் இல்லையே. Today you don't have wisdom to lead your children. தாய் தகப்பனை வயசான தாய் தகப்பன்மாரை நடத்தக்கூடிய ஞானம் இல்லையே. You don't have wisdom to lead your aged parents. உலகத்துல உனக்கு பெரிய ஜாப் இருக்கலாம், ஒரு பெரிய அழகான வேலை இருக்கலாம், உனக்கு அருமையான மனைவி இருக்கலாம், உலகத்துல நல்ல வீடு இருக்கலாம், ஆனா உன் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஞானம் இருக்கா?
You might have a great job, a good, beautiful wife, and you might have the wisdom of this world, but do you have the wisdom to lead your family? கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். The Lord has given you grace. தாளந்து கொடுத்திருக்கிறார். He's given you talents. விசுவாசம் He's கொடுத்திருக்கிறார். given you faith. ரட்சிப்பு He's கொடுத்திருக்கிறார். given you salvation. பரிசுத்தம் He's கொடுத்திருக்கிறார். given you holiness. சபை ஐக்கியம் He's கொடுத்திருக்கிறார். given you the fellowship of the church. அப்போஸ்தல ஐக்கியம் He's கொடுத்திருக்கிறார். given you the apostolic fellowship. ஆனா ஞானம் இருக்கா? But do you have wisdom? அந்த ஞானம் இந்த தாளந்தை நீ எப்படி யூஸ் பண்ற? How are you making use of such a talent? இந்த கிருபையை நீ எப்படி யூஸ் பண்ற? How are you making use of this grace? உனக்கு கொடுத்த ஜெபாவியை எப்படி நீ செயல்படுத்துற? How are you practicing the prayer life given to you? ஞானமா அத கரெக்ட்டான இடத்துல யூஸ் பண்றியா? Are you using it correctly in the right way? உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை கரெக்ட்டா யூஸ் பண்றியா? Are you using your talents in the right time? உனக்கு சரியான ஞானம் தேவை. You need a right wisdom, இல்லன்னா போய் கேளு. or else you go and ask. கர்த்தாவே எனக்கு ஞானம் வேணும். Go, Lord, give me wisdom. என் குடும்பத்துல ஞானமாய் நான் நடக்கணும். I need to walk wisely in my family. ஞானமாய் நான் பேசணும். I need to speak wisely. சாலமோன் இந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டான். Solomon asked of the Lord and received wisdom. ஆனா இந்த ஞானத்தை தான் வாழ்க்கையில அப்ளை பண்ணல. But he did not apply this wisdom in his life. அதான் மிகப்பெரிய ஃபெயிலியர். That is why he had a great failure. ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் கேட்டானே தவிர தன்னுடைய ஜீவியத்துல அதை கொண்டு வரதுக்கு அவன் ட்ரை பண்ணல. He asked everything from the Lord but did not bring and practice in his life. ஊருக்கெல்லாம் நீதிமொழிகள் எழுதி வச்சே உனக்கு என்ன நீதிமொழி எங்க போச்சு? He wrote the proverbs to all the world, but where's the proverbs in his life? முழு உலகத்துக்கு நீதிமொழிகள் எழுதி வைத்தான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில அந்த நீதிமொழிகள்ல ஒண்ணு கூட அவன் கடைபிடிக்கல. காரணம் ஞானத்தை மற்றவர்களுக்கு யூஸ் பண்ணானே தவிர தனக்கு யூஸ் பண்ணல. அதனால தான் பைபிள் சொல்லுது வைத்தியனே உன்னை நீ குணமாக்கு. He wrote the proverbs to the whole world and it was useful to the others, not for himself. Therefore in the word of God it says that the doctor should heal himself first. கர்த்தர் அவனுக்கு ஞானம் கொடுத்தாரு. ஆனா அந்த ஞானத்தை எப்படி யூஸ் பண்ணான் தெரியுமா? God gave him wisdom. How did he make use of it? கர்த்தர் அவனுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்தாரு. God gave him plenty of wisdom. அவனுடைய ஜட்ஜ்மென்ட் வந்து பயங்கரமா இருக்கும். And his judgment was different. எல்லாரும் வித்தியாசமா ஜட்ஜ்மென்ட் கொடுத்தா இவன் வித்தியாசமான ஜட்ஜ்மென்ட் கொடுப்பான். When others used to judge differently, he used to judge in a different manner. அவனை வந்து விடுகதையில எல்லாம் சோதித்து அவனை ஜெயிக்கவே முடியாது. When they tried him in proverbs, nobody could overcome him. இவனுக்குரிய ஞானம் என்ன வேலை செஞ்சது தெரியுமா? எல்லா அந்நிய ராஜாக்களையும் கையில கொண்டு வரணும்னா எல்லார் வீட்லயும் பொண்ணு எடுத்துறேன்னு சொல்லிட்டான். Because the wisdom in him said to take the wives from all the kings and that he might be in united. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? அந்நியரோட சம்பந்தம் கலக்காதேன்னு சொல்லுது. ஆனா இவன் வந்து அவங்களெல்லாம் பாக்கெட் பண்றதுக்கு எல்லார் வீட்லயும் பொண்ணு எடுத்தான். இதுதான் அவனுடைய விழுகைக்கு காரணம் ஞானத்தை மாம்சீகத்துக்கு யூஸ் பண்ணினான். He used his knowledge, his wisdom for a carnal matter. Therefore he took all the wives from a strange land and ஆண்டவரே kings. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும். You ask of the Lord, Lord, I need wisdom. உனக்கு என்ன வேண்டும்? He asked, what do you want? ஆண்டவரே தெய்வீக பார்வை வேண்டும். I need a divine sight. அடுத்து உனக்கு என்ன வேண்டும்? Nextly, what do you want? கேளு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் சுவாமி. You say, Lord, I need wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Judges chapter 1. 14-15 ஒரு பெண் தன் தகப்பனிடத்திலே கேட்க ஆரம்பித்தாள். Verses 14 and 15, a girl is asking her father. உடனே தகப்பன் அவள் கழுதையை விட்டு இறங்கின உடனே கேட்டான், மகளே உனக்கு என்ன வேண்டும்? The father, as soon as she lighted off her ask, he asked, daughter, what do you want from me? நியாயாதிபதிகள் 1:14. Judges 1:14. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பவுலை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். உனக்கு என்ன வேண்டும்? What should you want? விவாகமாகி புருஷனுடைய வீட்டுக்கு போகிற ஒரு பெண்ணு திடீரென்று கழுதையை விட்டு இறங்கின உடனே தகப்பன் கேட்கிறான், மகளே உனக்கு என்ன வேண்டும்? The child who is going to the husband's house after she is married, when she lighted off her house, the father asked, what will thou? எல்லா வசதியும் அவளுக்கு செய்து கொடுத்தாச்சு. She has given all the facilities. ஆனா இப்போ அவ கேக்குறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். But now she is asking for a blessing. எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க, ஆனா எல்லாம் வறட்சியான நிலம், வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. You have given me everything, but everything is a drought land which has to look ஆனா into இதே the நேரத்தில் skies. எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தையும் நீ தர வேண்டும். And also you should give me springs of water. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தகப்பன் உடனே அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு கொடுத்து விட்டான். When the father heard this, then immediately the father gave her the upper springs and the nether springs. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? What is the right meaning of this? இவளுக்கு எது வறட்சி கிடைச்சதோ அதுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவனுக்கு நீர்ப்பாய்ச்சல் கிடைச்சிருச்சு. அப்படினா இந்த வறட்சியை அவ ஈக்குவல் பண்ணிக்கொள்ளுவாள். Whatever is the dry land given to her, he gave the upper springs and the nether springs that it might equalize all the portion. இல்லாவிட்டால் அந்த வறட்சியான நிலத்துக்கு இந்த தண்ணீரை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். Or the waters can be taken up from these springs unto the drought lands. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எவ்வளவு வறட்சியிலே நீ போய் கொண்டிருக்கிறாய்? Dear child of God, in what droughtness
are you going in your life? எழுத்தின் பிரகாரமாக உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நிலவரம் என்ன? Literally, how is your blessing? நீ கடன் வாங்குகிறாயா? Are you getting debt? வட்டிக்கு கட்டி கொண்டு வருகிறாயா? Are you giving for creditors? வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் தடுமாறுகிறாயா? Are you stumbling without able to pay back your மற்றவர்களை முகத்தை debt? காண முடியாமல் வெட்கப்படுகிறாயா? Are you ashamed without facing the others? உன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையோ நண்பர்களையோ காண முடியாமல் நீ ஒதுங்கி போகிறாயா? Are you going side by without facing your relatives and your நீ family people? உன்னுடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் இன்னைக்கு கேள். You cry out unto the Father who is your Lord and ask ஆண்டவரே, him, என்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது. Lord, my life is full of drought. நான் மனுஷனிடத்தில் கையேந்துகிறவனாய் காணப்படுகிறேன். I am looking at a person asking alms from இந்த men. வாழ்க்கை எனக்கு வேண்டாம். This life I do not நான் want. உம்மிடத்தில் கையேந்துகிறேன். I am lifting up my hands towards எனக்கு ஒரு you. நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கையை தாரும். You give me a life of springs. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே அவ துணிந்து கேட்டா, தகப்பனே எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும். When the father asked what he wants, she said, you give me springs of இது water. எதை காண்பிக்கிறது? What does this show? நல்லா நீங்க ஜெபித்து பழக வேண்டும். You have to pray well and some practice. உன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ போராட வேண்டும். For the blessings of your family should strive. நான் நேற்று கூட சொன்னேன், நம்முடைய விசுவாசிகள் எந்த அந்நிய மனுஷன்டையும் கையேந்த கூடாது. Even yesterday he said that our believers should not lift up their hands and ask for alms from பணம் இல்ல anyone. பொருள் இல்லன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூட வேலை பாக்குறவன்ட்ட உன்னுடைய மாமனார் வீட்டுல மாமியார் வீட்டுல அண்ணன் தம்பி வீட்டுல மச்சான் வீட்டுல எல்லாம் நீ கேட்டு பணத்தை கேட்க கூடாது. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். You should not go and ask for money in your neighbor's house or in your relative's house and your brother's house, because the Lord has promised that you shall give and not receive. நீ தேவன்ட்ட கேளு. You ask of the Lord. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீரே, அந்த வார்த்தை எங்க போச்சுன்னு கேளு. You said that you will make me the head and not the tail. Where has the word gone? நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்ன்னு சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு தேவனிடத்துல கேளு. You said that you will not get in alms, you will not get in debt, that you shall give what is the இன்னைக்கு தேவ promise. சமூகத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணு. இனிமே நான் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன்னு சொல்லு. Today you make a consecration in the presence of the Lord that you will not இனி get your யார்ட்டையும் hands நான் to him. கையேந்தி கேட்க கூடாது. அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு என்னை தள்ளி விடாதீங்க ஆண்டவரேன்னு கேளு. You do not push me to a situation to let my hands and ask for alms. ஒருவேளை விசுவாச பரீட்சையாக இருக்கலாம். Maybe it's a trial of faith. எல்லாம் ஒன்றிருந்து எடுக்கப்பட்டு நீ கேக்குறியா இல்லையான்னு கர்த்தர் கூட செக் பண்ணலாம், பிசாசு கூட செக் பண்ணலாம். The Lord and the devil might also check whether you are asking of the Lord or not. நீ கேளு, ஆண்டவரே வறட்சியான வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு கேளு. You ask of the Lord, Lord, you have given me a drought life, you give me also a springs of life. சும்மா வீட்ல வசனத்துல வாசல்ல வாங்கி போட்டுருப்ப நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், உடனே ஒரு அருவி அப்படியே இறங்கி கீழே வீட்டுக்குள்ள போற மாதிரி. Not just by words which is put hung out in your houses, that springs of அது water. போட்டோலே தான் இருக்கு, அந்த அருவி ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியல. That fountain is found only in the photos and not in the house. வாழ்க்கையில அந்த அனுபவத்துல நீ தேவன்கிட்ட கேளு, தகப்பனே என்னுடைய வாழ்க்கை வறட்சியா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். You ask this experience of the Lord, say that I have a drought life, but you give me a life which is fertile. அதுக்காக அவ அழல. For that she did not cry. மண்ணுல போட்டு உருளல. She did not roll down on the sand. அருவியா தரமாட்டியான்னு சண்டை போடல. She did not fight saying whether you will give or not. ஏன் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நியாயம் பேசல. She did not go and judge herself why you should not give me. உரிமையோடு கேட்டா, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாரும். She asked with full authority, you give me springs of water. அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Lord has given us authority to the ones who are trusting in his name, அப்ப நீ that they are his பிள்ளையானால் children. நீ சுதந்திரவாளி. If you are children, then you are heirs. ஆண்டவர்ட்ட கேளு. You ask of the Lord. அந்த தகப்பன் கேக்குறான், மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? The father asked, daughter, what I should do for நீ you? கேளு, ஆண்டவரே எனக்கு வறட்சியான நிலைமையே வாழ்க்கையில் அமைந்து விட்டது, என் விசுவாச வாழ்க்கை வறட்சியா இருக்கு, என்னுடைய பிரதிஷ்டை வறட்சியா இருக்கு, என்னுடைய ஜெபமே இல்ல, நான் தெய்வீக வாழ்க்கையில ரொம்ப வறட்சியா இருக்கிறேன், எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, என்னுடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றுங்கன்னு கேளு. You say to the Lord that my faith is when in a drought state, my holiness in a drought state, my consecration or the prayer life is in a drought state. You give me an anointing, you give me a life of refreshing. ஒரு காலத்துல நல்லா ஜெபித்தேன். Once I had prayed well. இரவு என் படுக்கையை கண்ணீரால் நனைத்தேன். In the nights I made my bed full of tears. என் கண்ணீரே எனக்கு உணவாய் இருந்த காலங்கள் உண்டு. There was times when my tears was my meat. இப்போ என் ஜெபத்துல ஒரு வறட்சி இருக்கு. But now I have a droughtness in my prayer. ஒரு காலத்துல நல்ல விசுவாசத்தோடு இருந்து பெற்றுக்கொண்டேன். I was with full of faith received இப்போ என் everything in my விசுவாசம் ஒரு hands. வறட்சியா இருக்கு. But now my faith is full of droughtness. நீ கேளு. You ask of the Lord. கர்த்தர் மறுபடியும் அதே ஜெப ஆவியை உனக்கு தருவார். And the Lord will grant you the same prayer life again. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Kings chapter 1 verse 16. இங்கே ஒரு தாய் போய் சிங்காசனத்தை கேட்டாள். Here a mother is going and asking for a throne. 1ஆம் ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே 1 Kings 1:16. தாவீது கேக்குறான், உனக்கு என்ன வேண்டும்? வாசிங்க. David asked, what you want? மத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும்
என்று கேட்டான். ராஜா கேக்குறான், உனக்கு என்ன வேண்டும்? And the king asked, what wouldest thou? உடனே அவள் சொன்னால், என்னுடைய பிள்ளை சிங்காசனத்துல வீற்றிருப்பான் என்று நீர் வாக்கு பண்ணி கொடுத்தீரே, அதுதான் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று கேட்டாள். Immediately she said, assuredly you said that thy son shall reign after you, and I want that fulfillment of promise. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இந்த விண்ணப்பம், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. In a distressed situation, this promise is fulfilled. உங்களுடைய வேலைஸ்தலத்துல சிங்காசனம் வேணுமா? ஸ்தானங்கள் வேணுமா? Do you want positions or thrones in your positions? Promotion வேணுமா? Do you want promotions in your work? உன்னுடைய ஸ்தானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? Do you want your positions to be preserved? கர்த்தரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. There is nothing impossible with God. உனக்கு எல்லாவற்றையும் தர அவர் வல்லவர். He is able to give you everything. அவருக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்துல உன்னை சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். He knows as to when he should make you to sit on the throne and beautify you. இவள் போய் கேட்டாள், தகப்பனே, ஆண்டவனே, நீர் இப்படிலாம் சொன்னீங்களே, இதெல்லாம் உண்மைதானே? இப்போ அதோனியா ராஜாவாகிறானே என்ற ஒரு கேள்வியோடு அவனிடத்துல போய் நின்றாள். Now she is going and asking him, you have promised like this now, but now Adonijah is becoming a king. தாவீது சொன்னான், நான் சொன்னது சொன்னதே, இதோ இன்றைக்கே சாலமோன் ராஜாவாவான் என்று சொல்லிவிட்டான். But the king David said, what I have told is told, today itself Saul will become king. அருமையானவர்களே, உலக பிரகாரமாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய ஸ்தானங்களையும் கர்த்தர் உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி உட்கார வைத்து அழகு பார்க்க தேவன் வாஞ்சிக்கிறார். Dear beloved, not only your worldly requirements, but he was also able to give you the positions in this world and make you honor. எடுத்து உன்னை சிங்காசனத்துல உட்கார வைக்க அவருக்கு விருப்பம் உண்டு. He has the desire to take you out of the mire and to make you sit on the throne. ஆடு மேய்த்தவனை சிங்காசனத்துல உட்கார வைத்தார். He who was grazing the sheep was sat on the throne. கழுதையை தேடி போனவனை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். He who went searching for asses was made to sit on the throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனால் நீ இந்த சிங்காசனத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாயா? But are you crying for this throne? ப்ரமோஷன் கிடைக்கல, that you have not got promotion, என் ஸ்தானத்துல என்ன இருக்க விடல, that they are not keeping my position, எனக்கு வர வேண்டிய அந்த இது கிடைக்கல, that which I should receive I am not got. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தேவைன்னா நிச்சயமா கொடுப்பார். You pray, if it's needed for you, the Lord will give you. உலகத்துல உனக்கு சிங்காசனத்துக்காக நீ அழுகிறதை விட பரலோகத்தின் சிங்காசனத்துக்காக நீ ஜெபித்தால் நலமா இருக்கும். More than for the throne which you have in this world, if you pray for the throne in heaven, it will be good for you. உலகத்துல உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவது தேவனுக்கு சுலபமான ஒரு காரியம். It is easier for God to bring you to the throne in this world. நீங்க தமிழகத்தை பாருங்க, you look at Tamil Nadu, இல்லாவிட்டால் இந்தியாவை பாருங்க, or look at India, இல்ல மற்ற மாநிலங்களை பாருங்க, look at any other states. எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ராஜ பரம்பரைன்னு நினைக்கிறீங்க? ஆளுகை செய்றவங்க எல்லாம், do you think all this who are reigning are of the kingly hairs? தமிழ்நாட்டு ஆளுகை செய்றவங்க எல்லாம் ராஜ பரம்பரைகளா? Do you think that they are descendants of the kings? இல்ல மற்ற மாநிலங்களில் ஆளுகை செய்றவங்க எல்லாம் சிஎம் இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு யோசிச்சு பாக்குறீங்க? Do you think that those who are chief ministers, who are they? யாரும் ராஜ பரம்பரை கிடையாது. None of them are the heirs of the kings. அத நான் சொல்ல விருப்பப்படல. That we did not say. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்க தான். Everyone were in different status. அவங்க எப்படி எல்லாம் வாழ்க்கையை தொடங்குனாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். The world knows as to how they have begun the beginning. ஆனா அவங்க எல்லாம் சிங்காசனத்துல கர்த்தர் தானே கொண்டு வந்து வைக்கிறாரு. But it was God who brought them to that position. அதனால உன்னையும் உலக பிரகாரமான சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு அவருக்கு முடியும். Therefore it is possible for him to place you also in the throne of the world. சிறைச்சாலையிலிருந்து அரசால எழும்பி வருவோர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. We see that those who are from prison can come even to kingship. ஆனா நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, உலக சிங்காசனத்துக்காக நீ ஜெபிக்கிறதை விட நீ பரலோகத்தின் சிங்காசனத்துக்காக நீ ஜெபிப்பது நல்லது. But what I say to you is, more than you praying for the throne in this world, you pray for the throne in heaven. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Matthew 20:21, அங்கே ஒரு தாயை தன்னுடைய பிள்ளைகளோடு இயேசுவை சந்தித்தாள். there a mother with her children are meeting Jesus. அவளுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? What was her request? ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னாள். She said, Lord, we want to make a request from you. 20ஆம் வசனத்துல போய் கேக்குறா, ஒரு விண்ணப்பம் நாங்கள் உம்மிடத்தில் பண்ண வேண்டும். Verse 20, she said, Lord, we desire a thing from you. மத்தேயு 20:21லே பார்க்கும் பொழுது, Matthew 20:21, வாசியுங்கள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் அவளை நோக்கி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? he asked, what will thou? உடனே அவ சொல்றா, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல நீங்க வரும் பொழுது எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒரு பையன் உம்முடைய வலது பார்சத்துல உட்காரணும், ஒரு பையன் உம்முடைய இடது பார்சத்துல உட்காரணும். Immediately she said, Lord, I have 2 sons, one should sit on the right hand and the other should sit on the left in the kingdom. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஜெபியுங்கள் 2 நிமிஷம் தர்றேன்னு சொன்னீங்க. அப்ப யாராவது இப்படி ஜெபிச்சீங்களா? Before I said, I'll give you 2 minutes, you pray for certain things. Did you pray like this? எனக்கு இருக்கிற 4 பிள்ளையும் 2 பிள்ளைங்க வலது பார்சத்துல 2 பிள்ளைங்க இடது பார்சத்துல இருக்காருன்னு ஜெபிச்சவங்க கை வைத்துங்க. All those who prayed of the 4 children that I have, 2 should be on the right hand and 2 should be on the left hand. கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆக வேண்டும். You should become a computer engineer. நல்ல பெண் கிடைக்க வேண்டும். A good girl I should get. அப்படிதானே?
என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். For my child, a good life should be set. வயசு ஆகிட்டே இருக்கு ஆண்டவரே. He is becoming aged. எங்க ஜாதியில கிடைக்க மாட்டேங்க ஆண்டவரே. And in my caste I'm not getting எங்க girls. ஜாதியிலேயே கிடைக்கத்தக்கதாக நேர்வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. You set me in the straight path that I should get. ஆபிரகாமே சொந்த ஜாதியில தான் எடுத்தான்னு சொல்லிருக்க ஆண்டவரே. Even of Abraham it said he took of his own caste. இப்படி தானே ஜெபிச்சிருப்பீங்க? Did you pray like this? நீங்க உங்க ஜெபம் என்ன இருந்துச்சு? உங்க பிள்ளைகளை பத்தி என்ன ஜெபம் இருந்துச்சு? What was the prayer concerning your children? ஒரு வீட்ல சொன்னாங்க நாங்க உபவாசம். என்னன்னு கேட்டா எப்படியாவது கட் ஆஃப்ல என் பிள்ளை கிளியர் ஆகி மெடிக்கல் சீட் வாங்கிடணும். In one house they were fasting and praying saying that somehow in cut off my child should be cleared and get medical seat. சபையில நடந்த ஒரு உபவாசத்துக்கு நீ என்னைக்காவது போனியா? Had you gone for a fasting prayer in your church? இல்ல ஊர் உன்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு நாள் உபவாசம் எடுத்தியா? Or did you fast and pray that your village should be saved? உங்க பிள்ளைங்க எல்லாம் சிங்காசனத்துக்கு வரணும்னு யாராவது ஜெபிச்சீங்களான்னு கேட்டா முதல்ல ஜெபிச்சதுக்கெல்லாம் ஜெபிச்சோன்னு சொன்னாங்க. இப்ப அந்த ஆள்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? Although said that we had prayed, is there anyone who is seated like this? நாம நம்ம பிள்ளைகளுக்கு சிங்காசனம் வேணும்னு ஜெபிக்கிறோம். என்ன சிங்காசனம்? We are praying for the thrones for our children. Which throne? உலக பிரகாரமான சிங்காசனம் வேணும்தான். அந்த பச்சைபால் போய் கேட்டா ஐயோ நாங்கெல்லாம் மாட்டிக்குவோமே, நீங்க திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா அதோனியா ராஜாவாயிருவான், அதோனியா ராஜா ஆயிட்டானா சாலமோனை கொன்றுவான். நீங்க இப்படி இல்லையே, இப்படித்தான் அவளுக்கு தாம் பிள்ளை சிங்காசனத்துக்கு வந்துடணும். அதோனியா செத்தா கூட பரவாயில்ல. But Ziba went and said Adonijah will become king when you die and we will all be killed. Somehow she wanted Solomon to be on the throne and Adonijah even if he dies it's all right. ஆனா இங்க செபதேயுவின் தாய் வர்றா. But the mother of Zebedee comes here. செபதேயுவினுடைய குமாரருடைய தாய் வருகிறாள். And the mother of Zebedee's children came. அந்த தாய்க்கு ஒரே தரிசனம் தான். And she had only one vision. ஆண்டவரே என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வலது பாரசத்துல இடது பாரசத்துல வரணும், இதுக்கு நீங்க அருள் செய்யணும்னு கேட்டா. Lord, my two sons, one should be on the right hand and the other on the left. You should bless me for this. என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும்னு யாராவது ஜெபிச்சீங்களா? Is there anyone who prayed my child should go to ministry? அப்படி ஊழியத்துல போய் அது பாடுபட்டு மரிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சீங்களா? Did you pray that you should go and suffer in the ministry and die? ஊழியத்துக்கு போய் பிள்ளை சுகபோகமா இருக்கணும், நல்ல சபையில இருக்கணும், பெரிய ஸ்தானத்துல இருக்கணும், ஊழியத்துல டாப்புக்கு வரணும், அப்படியா? My child should go and into the ministry and be in good facilities and a good church and should come in the top level in the ministry. என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும், My child should go to ministry ஊழியத்துல மரிக்கணும், and should die in the ministry, ஊழியத்துல பாடுபடணும், should suffer in the ministry, ஊழியத்துல ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்கணும், should victoriously end their life in the ministry, சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்காரணும், should sit on the right hand on the throne. அப்படி உங்க பிள்ளைகளை குறித்து யாருக்காவது தரிசனம் இருக்கா, வாஞ்சை இருக்கா, விருப்பம் இருக்கா, எண்ணங்கள் இருக்கா? Do you have such vision or thoughts or mind in you? ஆனா இந்த தாய் சொன்னா என் பிள்ளைங்க ரெண்டும் சிங்காசனத்துல சேரணுமாண்டா. But this mother said my two sons should come to the throne. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறது? How many of you have such a desire? எங்க பிள்ளைங்க எல்லாம் பரலோகத்துல சிங்காசனத்துல சேரணும். All my children should come to the throne in heaven. கடைசியாக Lastly, எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Book of Esther chapter 7 2ஆம் வசனத்துல ராஜா கேக்குறான், உன் மன்றாட்டு என்ன? verse 2, the king asks us to what is your request? உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is your request? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். Even if you ask for the half of my kingdom I will give எஸ்தர் to you. ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? O Queen Esther, what is your request? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி. What a question, beautiful question is this? வாசியுங்கள் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Esther 7:2. இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இங்கே ஒரு ராஜா கேக்குறான், எஸ்தர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is thy petition? Queen Esther asked the king. உன் மன்றாட்டு என்ன? What is thy request? உன்னுடைய வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்படும். And your request shall be granted you. ஒருவேளை ராஜ்யத்துல நீ பாதி கேட்டா கூட நான் உனக்கு தர்றேங்கறான். If you ask for half of my kingdom it shall be given to you. அவ உபவாசம் போட்டு நிக்கறான்னு அவனுக்கு தெரியாது. He does not know that she is fasting and standing. அவ உலக ஆசையில நிக்கறாங்கற சிந்தையில தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். He thinks that she is standing with the desire of the world. என்னடா பெண்கள் சொன்னாலே உலக ஆசை கொஞ்சம் இருக்குன்னு அவனுடைய கணிப்பு. Because he had in his mind that if it is girls they have the worldly mind. அவ உபவாசத்துல இருந்து அவ பதறிக்கொண்டிருக்கான்னு அவனுக்கு தெரியாது. But he does not know that she is fasting and she is pathetic over it. அவளுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? What is her request? எனக்கு பதிலாக என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. Let my life be given me at my petition and my people at my request. அவ சொல்றா, எனக்கு என்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் எனக்கு வேணும். For my petition I want my people, she says. உனக்கு என்ன வேணும்னு சொன்னா எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும்னு அவ கத்துனா. She cried out for souls when she was asked. நாசரேத் விசுவாசிகள் இப்படி யாராவது ஜெபிக்கிறீங்களா? Are the Nazareth believers praying like this? யாராவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 நிமிஷம் ஜெபிங்கன்னு சொன்னனே, அப்போது யாராவது கர்த்தாவே நாசரேத் சபை நிரம்பி வழியணும்னு ஜெபிச்சீங்களா? For 2 minutes when I asked you to pray, did you pray, Lord, for this Nazareth church should open people? பாக்கெட் நிறையணும்னு ஜெபிச்சியே, பீரோ நிறையணும்னு ஜெபிச்சியே, ஆத்துமாக்கள் நிறையணும்னு ஜெபிச்சாயா? You prayed for your pocket to be full, your bureau to be full. Did you pray for people? அப்படிதானே? Is it not so? வண்டி நல்லா ஓடணும், பாலிசி ரொம்ப கிடைக்கணும், நல்ல பணம் கிடைக்கணும்,
நல்ல வண்டியில வரணும், நல்ல ராயலா இருக்கணும், சபையில நம்ம ஒரு ஸ்டாண்டா வரணும், நல்ல ஒரு எல்லாரும் மதிக்கிற அளவுல இருக்கணும். இப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா இவ ஜெபிச்சா, என் மன்றாட்டுக்கு எனக்கு ஜனங்கள் வேண்டும். We are praying that we should be in a good standard of life and we should be blessed, our pocket should be full and so on. But she is praying, I need people for my life. எனக்கு ஆத்துமாக்கள் தாரும் ஆண்டவரே. You give me souls, Lord. எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வேண்டுதல் பாத்தீங்களா? See what a request she had. அவளுக்கு ராஜ சுகபோகமாக இருக்க முடியும். She could have lived a luxurious life in kings. அழகான உடை, அழகான வாழ்க்கை, அழகான அருமையான வாழ்க்கை, பூமியிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் அவளை தேவன் தூக்கி வைத்திருந்தார். She had a beautiful life and God had kept her in an honorable position in the world. ஆனா அந்த இடத்துல இருந்துட்டு அவ ஜெபித்தது, கர்த்தாவே நான் உபவாசம் போட்டிருக்கிறேன், கர்த்தாவே என்னுடைய மன்றாட்டுக்கு என்னுடைய ஜனங்கள் எனக்கு தரணும்னு கேட்டார். But she said, Lord, I have fasted, you should give my people for my request. உன் ஜீவனுக்குடாக உனக்கு பதிலாக மனுஷர்களை தருவேன் என்று வாக்குத்தத்தம் தேவன் பண்ணியிருக்கிறார். The Lord had promised that he will give you people instead of your life. ஊழியம் செய்கிறவர்கள் இங்க இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். Those who are serving the Lord, you make such a request. ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறோம், ஆத்துமாக்கள் வேணும்னு கேக்குறது இல்லையே. We are asking for such and such a thing in our ministry, we are not asking for souls. ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குது, One person is asking having life, நிலங்கள் கிடைக்குது, and one is having lands, நல்ல வேலை கிடைக்குது, they are having good jobs, நல்ல குடும்பம் கிடைக்குது, நல்ல மனைவி கிடைக்கிறா, having good wife and family. எல்லாவற்றையும் சேர்த்து வச்சதெல்லாம் அனுபவிக்க பிள்ளை இல்லையே. All what you have saved, you do not have a child to enjoy it. அதுபோலதான் நம்முடைய சபையில எல்லாம் இருக்கு, ஆத்துமாக்கள் தான் இல்ல. That is how in our church we have everything, only souls are not நம்ம found. எத்தனை பேர் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருப்போம்? How many of us would have asked the answer the Lord for the question he is asked? அந்த சப்பானி ஏதாவது பணம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தான். That lame person asked for alms. ஆனால் அவனுக்கு அன்னைக்கு நடக்க கர்த்தர் உதவி செய்தார். But the Lord made him to walk that day. இந்த பார்வை அடைகிற அந்த குருடன் கேக்குறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். This blind person asked, Lord, I need sight. உங்க இந்த காலை வேளையில உங்களில் எத்தனை பேருக்கு தெய்வீக பார்வை வேண்டும்? This morning, how many of you want divine sight? எத்தனை பேருக்கு மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும்? How many of your minds should be enlightened? எத்தனை பேருக்கு பகுத்தறியக்கூடிய கிருபை வேண்டும்? How many of you want to discern? உங்களில் எத்தனை பேருக்கு ஞானம் வேண்டும்? How many of you want wisdom? அதுவும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் எத்தனை பேருக்கு வேண்டும்? And even above the wisdom from above, how many of you want? எத்தனை பேருக்கு சிங்காசனம் வேண்டும்? How many of you want the throne? அதிலும் எத்தனை பேருக்கு பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனம் வேண்டும்? How many of you want the throne which is in heaven? எத்தனை பேருக்கு வறட்சி மாற வேண்டும்? How many of you want the darkness to be எத்தனை பேருக்கு removed? நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை வேண்டும்? How many of you want the life of springs? எத்தனை பேருக்கு விசுவாச வாழ்க்கையின் வறட்சி மாறி விசுவாசம் செழிப்பாய் மாற வேண்டும்? How many of you want the darkness in your faith to be removed and your faith should be fertile? எத்தனை பேருக்கு ஆத்துமாக்கள் தேவை? How many of you want souls? எனக்கு ராஜ்யம் வேண்டாம் ஆண்டவரே. I do not want the kingdom, Lord. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியங்கள் மகிமை மேன்மை வேண்டாம் ஆண்டவரே. I do not want the riches or glory of this world. எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். I want souls. இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பெண்ணு வேணும், எனக்கு பையன் வேணும், அதெல்லாம் தேவையே இல்ல. அதெல்லாம் வேணுங்கிற போது தருவார். Leaving all this, do not ask for a girl or a boy. When you need, the Lord will give that. இதை விட்டுட்டு சத்துருடைய தலை வேணும், அவன் ஜாவணும், இவன் ஜாவணும், கை ஒடியணும், இப்படிலாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. Leaving this, you should not say that your enemy's head or hand or should be broken. You should not ask like this. ஒரு கம்பெனில இருந்து பார்சல் ஏத்திக்கிட்டு வண்டியில போனாங்க. In a company, they were taking a parcel in a vehicle. அப்ப ஒருத்தன் போய் கேட்டான் எங்க போகுதுன்னு. And one went and asked as to where it's going to. அவன் வண்டிக்காரன் சொன்னா எங்க போகுதுன்னு எனக்கு எங்க தெரியும், என்னைய கொண்டு போய் போட சொல்லிருக்காங்க, லாரி செட்ல போட போறேன். And the driver said as to where it's going, I do not know, I'm going to put this in the lorry shed. பார்சல் எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லுனா. He said where the parcel is going to. நம்ம ஒரு விசுவாசி தான், ஏடா கூடமான விசுவாசி இப்படி கேட்டான். It was a believer, he only asked such a question. அப்ப அவன் சொன்னா எங்க போகுதுன்னு எனக்கு என்னையா தெரியும், லாரி செட்டுக்கு போகுது அவ்வளவுதான். He said as to what do I know where this is going to, it's going to the lorry shed. இவன் நேரா அந்த ஓனருக்கு வீட்டுக்கு போனான். He went straight to the owner's house. அந்த ஜாமான்லாம் எங்க போகுதுன்னு கேட்டேன், அவன் ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். I asked as to where these things are going to, he's not giving a right reply. இவனுக்கு கொஞ்சம் ரிலேஷன் அவன். He was a relative to him. அதனால கொஞ்சம் உரிமையோட கேட்டான். Therefore with his authority he asked him. அவன் சொன்னா அது எங்க போனா உனக்கு என்னன்னு கேட்டான். He said where it's going to, what's for you? இல்ல எங்க போகுதுன்னு கேட்டா உங்க வண்டிக்காரன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறான். ஆமா அது ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீ யாரு உனக்கு சொல்லணும், அது எங்கேயோ போகுது விடு அப்படினா. The owner of the vehicle is not saying as to where it's going to, what is the need for you that he should say where it's going to? என்ன நீ இப்படி பேசுற, நான் ஜெபிச்சா நீ இருக்கவே மாட்டே, உன் கம்பெனியே இருக்காது தெரியுமான்னு. Immediately he said what you are speaking like this, if I should pray you will not be there. ஒரு சிலருக்கு இப்படி ஆசை, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கு, நான் ஜெபிச்சா அப்படி ஆயிரும், நான் ஜெபிச்சா இப்படி ஆயிரும், அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான் இப்படிலாம் சொல்லுவான். Some of them say that if I will pray such a thing will happen, he has dead and such a person is dead and so on. இவன் போய் அவன்கிட்ட சொன்னா எங்க போகுதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அவன் சொன்னா உனக்கு என்னடா சொல்லணும், வேலையை பார்த்து போன, நான் ஜெபிச்சா உன் கம்பெனியை நின்றும் தெரியுமா, ஒரு அடி அடிச்சான் பாருங்க. அன்னைக்கு அந்த விசுவாசி அடி வாங்கின பிறகுதான் புத்தி வந்துச்சு அவனுக்கு.
He said that if I should pray, then you know what will happen to you? He immediately was இந்த smote. வழியில போற நாயை காதை பிடிச்சலாம் இழுக்க கூடாது. You should not pull the ears of the dogs which is going by the way. வழியில போற நாயை காதை பிடிச்சு இழுத்தா என்ன செய்யும்? If you will pull the ears of the dog which is going by the way, what will happen? என்ன செய்யும்? What will happen? ஒரு கடி கடிக்கும். இன்னைக்கு வழியில போற நாயை நீ காதை பிடிச்சு இழுக்காத. அவசியம் இல்லாத காரியங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. Do not pull the ears of a dog which is going by the way. Do not interfere yourself in unnecessary matters. அவசியம் இல்லாத ஜெபங்கள் உங்களுக்கு பதில் கொண்டு வராது. An unnecessary prayer will not give you an answer. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Today the Lord is asking you as to what he should do for you. துவக்கத்துல கேட்கப்பட்ட அதே கேள்வி இப்ப ரிப்பீட் ஆகிறது. The question which he asked at the beginning is repeated. இந்த பிரசங்கத்தின் துவக்கத்துல கர்த்தர் உன்னோடு கேட்டாரே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நீ அதுக்கு பதிலாக பல காரியங்களை கேட்டாயே. இவைகளுக்கு மத்தியில மறுபடியும் உனக்கு ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். In the beginning of this message, the Lord asks us to what he should do for you, and you have asked certain things from him. Again he is asking you what I should do for you. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let's all close our eyes and kneel down. எனக்கு ஒரு ஆசை, அந்த மனுஷனுக்கு பார்வை கிடைத்தது போல எனக்கும் உங்களுக்கும் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நலமாயிருக்கும். I have a desire that as that man received the sight, if our eyes of understanding are being opened today, it will be good. எல்லாருக்கும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடைத்தால் நலமாயிருக்கும். If all of them have received the wisdom from heaven above, it எல்லாருடைய வாழ்வின் வறட்சியும் நீங்கினால் நலமாயிருக்கும். if the dryness of all the people of God are removed, then it will be good. எல்லாருக்கும் இந்த உலகத்திலே உள்ள உயர்வும் கிடைத்து பரலோகத்தில் உள்ள மகிமையான சிங்காசனமும் கிடைத்தால் நலமாயிருக்கும். If the exaltations are given in this world and the throne in heaven above, it will be good. எவ்வளவு நீ உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஆத்துமாக்களை நீ கேட்டு பெற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். How much ever you are lifted up, it will be good if you ask for souls. எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire such things? எல்லாரும் கண்களை மூடுங்கள் பிரியமானவர்களே. Let's all close our eyes. உங்களுக்கு நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன தேவை? I have told the word of God thus far. What is your need? ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும், என் மனக்கண் பிரகாசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Lord, I want the eyes of my understanding to be opened. How many of you will ask this? ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you will ask for the wisdom from heaven above? கர்த்தாவே, பரலோகத்திலே சிங்காசனத்திலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் உட்கார அருள் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Your Lord, grant me and my children that we might sit in the throne above. How many of you will ask for ஆண்டவரே, this? எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு அனுபவம் வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you will ask for, Lord, give me springs of water? ஆண்டவரே, எனக்கு பதிலாக மனுஷர்களையும் என் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன் என்ற வார்த்தையை நிறைவேற்றும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Lord, how many of you will say, Lord, you promise me to give me people instead of my life and nations instead of my life? How many of you will ask such a question? நான் திரும்பவும் சொல்றேன், நெடு முழங்கால் போடலாம். I again repeat, you can kneel down. கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. Close your eyes and look to the Lord. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? இந்த தேவ சமூகத்துல நீ என்ன ஜெபம் பண்றியோ அது அட் a time பரலோகத்துக்கு போய்டும். In the presence of God, whatever you are praying, immediately it will go to heaven. இந்த சமூகத்தில் பண்ணப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் செவிகள் கவனித்திருக்கும் சொல்றார். My ears are open unto every prayer which is made in this place. இந்த செவியிலே இந்த ஸ்தலத்திலே என் கண்கள் நோக்கமா இருக்கும். And upon this place my eyes are open. இதிலே பண்ணப்படும் ஜெபங்களுக்கு என் செவிகள் திறந்திருக்கும். My ears are open unto every prayer which is made in this place. நான் 5 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். I have told you 5 things. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு 5 பதில். The 5 reply for what the Lord should do for you. ஒருத்தன் கேட்டான், கர்த்தாவே நான் பார்வை அடைய வேண்டும். One man said, Lord, I need sight. ஒருவன் கேட்டான், கர்த்தாவே எனக்கு ஞானம் தர வேண்டும். One person said, Lord, give me wisdom. ஒரு ஆள் கேட்டது, கர்த்தாவே எனக்கு சிங்காசனம் தர வேண்டும். One person said, Lord, you should give me throne. ஒரு பெண் கேட்டால், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தர வேண்டும். One woman asked, Lord, you give me fertile land. ஒரு பெண் கேட்டால், கர்த்தாவே எனக்கு ஜனங்களை தர வேண்டும். One person asked, Lord, give me people. இந்த 5ல எது வேணும்? What do you want of the 5? நான் ஒரு 2 நிமிஷம் தரேன், நீங்க கேளுங்க. I give you 2 minutes, you ask the Lord. ஒருவேளை துவக்கத்துல நீங்கள் பகுத்தறிவு இல்லாமல் நீங்கள் பல விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கலாம். Maybe in the beginning without discerning you would have made many requests. இல்லாவிட்டால் உங்களுடைய அறியாமையில நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் எழுத்தின் பிரகாரமாக சொல்லி இருக்கலாம். Or unknowingly you would have told your little request. இப்போ நீங்க வேத வசனங்களை கேட்டிருக்கீங்க, எழுத்தின் பிரகாரமாவும் நீங்க கேட்கலாம், ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்கள் கேட்கலாம். You have heard the word of God literally and spiritually, you can ask your needs. ஆமென். எல்லாரும் வாயை திறந்து கேட்போமாக. All open your mouth and ask. ரிபாலா கஷாபாலா திதாபா கதிதாபா கதிராபானியா. ஆமென். சத்தமிட்டு கேட்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டான். இயேசு அவனை அழைத்து வரும்படி கேட்டார். மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த தகப்பன் கேட்கிறான் அக்சாலை பார்த்து, மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
தாவீது பத்சேபாளை பார்த்து கேட்டான், மகளே பத்சேபாளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாத்தியை பார்த்து, ராஜஸ்திரியை பார்த்து, எஸ்தரை பார்த்து ராஜா கேட்டான், உன் மன்றாட்டு என்ன? தேவன் சாலமோனை பார்த்து கேட்டார், மகனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த 5 காரியத்தில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்க வாயை திறந்து கேட்கலாம். கேளுங்கள், கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அது நாளைக்கல்ல, இன்றைக்கே கிருபையின் மூலமாய் உனக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கே அது கிடைப்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கும். ஆவியானவர் அதை உறுதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் தேவைப்பட்டால் கேளுங்கள் பிரியமானவர்களே. படிக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, குடும்பத்தை நடத்துகிறவர்கள், தொழில் நடத்துகிறவர்கள், கர்த்தாவே தொழில் நடத்த ஞானம் தாரும். ஹல்லேலூயா. ரிகராபாலாப்தி ஷபாலகத்ரவானியா. ஆமென், ஆமென், ஆமென். ஜரபாலகரவானியா லியாங்கர மினாம் திசன ஹரதனமானியா. குரவலவங்கரவலவங்கரவகதுரவலம் திருவிதுவிதுவிது. ஆமென். எத்தனை பேருக்கு கைகளை கீழே போடுங்க. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும்? உங்க உள்ளத்தின் ஆழத்தை மட்டும் நீங்க வெளியே சொன்னா கூட வேண்டாம், கைகளை வைத்து ஒரு செகண்ட் கையை வைத்து நீங்க கீழே போட்டுக்கலாம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவ தூதர்கள் உற்று நோக்கக்கூடிய ஆராதனையில நம்ம அமர்ந்திருக்கிறோம். இது பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததான ஆராதனை. நீ கை வைத்திட்டீன்னா உன் உள்ளத்தின் ஆழத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய் என்ற அர்த்தம். இன்னிலிருந்து பாருங்க, இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்திருந்தால் உங்கள் பார்வை மாறும், தரிசனம் உண்டாகும், மகிமையானவைகளை காண்பாய், அநேக ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் உன் பார்வை மனக்கண் பிரகாசிக்கிறது. எத்தனை பேருக்கு வறட்சி மாற வேண்டும்? எத்தனை பேருக்கு வறட்சி மாறி நீர்ப்பாய்ச்சலான அனுபவம் வேண்டும்? கர்த்தர் அதை உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேருக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டும்? ஊழியம் செய்ய ஞானம் தேவை. எத்தனை பேருக்கு கர்த்தாவே என் ஜீவனுக்கு ஈடாக எனக்கு பதிலாக ஆத்துமாக்களை தாரும் என்று வாயை திறந்து கேட்க போகிறீர்கள்? இந்த எல்லையிலே, இந்த ஊழியத்தின் எல்லைகளிலே எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிள்ளைகள் சிங்காசனத்தில் வந்து உம்மோடு அமர வேண்டும். நானும் என் பிள்ளைகளும், ஹல்லேலூயா, அந்த மகிமையான சிங்காசனத்திலே உம்முடைய வலது பாரசத்தில், உம்முடைய இடது பாரசத்தில், ஓ நானும் என் சந்ததிகளும் வந்து அமர வேண்டும். உன் உள்ளத்தை வெளிப்படுத்து, தேவன் அதை நிறைவேற்றுவாராக. ஒருவேளை 5 தேவையா கேளு, அவர் சம்பூரணர், எல்லாம் தருவார். ஹல்லேலூயா. 2 தேவையா, 3 தேவையா, 4 தேவையா, 5 தேவையா? ஹல்லேலூயா. அவர் சகலத்திலும் சம்பூர்ணர், நிறைவாய் தர வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற சத்தத்தை கேட்க ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட எனக்கு உட்கார ஆசை. ஹல்லேலூயா. திரபலக 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 திரபலக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எப்பொழுது நீர் வருவீர்? நான் உம்மை காண வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிலா பானியா ராபாலா. ஆமென்.